Good evening, guys. எல்லாருக்கும் வணக்கம். This is Lokesh Krish from Knowledge Waves Academy. So the news for the day and the topic for the day is the IPO of BBQ Nation. BBQ Nation சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது எல்லாமே unlimited chicken, unlimited fish, unlimited food. அந்த கிரில்ஸ் அந்த பார்பிக்யூன்றதே ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷனோட ஐபிஓ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டுடே வி வில் டீல் அபவுட் த ஐபிஓ ஆஃப் பார்பிக்யூ நேஷன். ஒரு பிகினர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐபிஓனா என்னன்றதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் உள்ள லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேடிங்க்கு என்ட்ரு ஆகணும்னா தே ஹாவ் டு என்டர் இன் டு சம்திங் கால் ஐபிஓ த்ரூ த ப்ராசஸ் தான். ஸோ ஐபிஓ வழியாக தான் ஒரு கம்பெனி வந்து என்ட்ரு ஆக முடியும். ஸோ தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் பார்பிக்யூ நேஷன் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற போகிறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் என்டர் இன் டு த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பார்பிக்யூ நேஷன் எப்படி மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஐபிஓட ப்ரைஸ் என்ன, பார்பிக்யூ நேஷனோட ப்ரைஸ் என்ன அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 498 500 வரைக்கும். ஸோ த ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 498 to 500. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பார்பிக்யூ நேஷனோட ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி தெரியணும். எவ்வளோ அமௌண்ட்டை டோட்டலாக அவங்க வந்து இந்த இஷ்யூலேருந்து கேதர் பண்ண போகிறாங்க பப்ளிக்கிட்டேருந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 453 crores. ஸோ 453 கோடி வந்து பார்பிக்யூ நேஷன் ஐபிஓ வழியாக கேதர் பண்ண போகிறாங்க ஃப்ரம் பப்ளிக் கிட்டேருந்து. அதுக்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 498 to 500. ஸோ இது எல்லாருக்குமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் பார்பிக்யூ நேஷன் ஐபிஓ வாங்குவேனா இல்லை எ பர்டிகுலர் இன்வெஸ்டர் கேன் டூ ஆர் நாட் டு டூ, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இண்டஸ்ட்ரி. ஸோ பார்பிக்யூ நேஷன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது, இட் இஸ் தே ஆர் டெல்லிங் இட் அஸ் எ கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட் கம்மிங் அண்டர் த ஃபுட் சர்வீசஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன் மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓ என்னது, இதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பர்கர் கிங். ஸோ நிறைய பேரோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, பர்கர் கிங் வந்து ஒரு 60 rupeesக்கு வந்து அவங்க ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண உடனே மோர் தேன் 100% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, ஸோ இந்த இன்டென்ஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி கம் இன் டு தி இண்டஸ்ட்ரி ஆஃப் தட் பர்டிகுலர் பார்பிக்யூ நேஷன் இண்டஸ்ட்ரி. பார்பிக்யூ நேஷன் மாதிரி ஒரு கம்பெனி ஃபுட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால இந்தியன் இந்த கண்ட்ரியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஃபுட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஜிடிபி ஆஃப் மோர் தென் 2%. ஸோ சொல்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க, 2%ன்றது இட் இஸ் மோர் தென் several thousand crores. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்க இண்டஸ்ட்ரியில் பார்பிக்யூ நேஷன் மாதிரியான கம்பெனி என்ட்ராகிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். So obviously it's good for barbeque nation. Yes, it's good with respect to the industry. So இது வந்து ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ the pros and cons அந்த மாதிரி பேசலாம். So what about the company credibility? Company credibility in the sense கம்பெனியோட வெயிட் எவ்வளோ, ஒர்த் எவ்வளோ, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனியோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, கம்பெனியோட ஹெஃப்ட் என்ன, பிரான்ச்சஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கா. ஸோ ஆல் டுகெதர் தெர் ஆர் 164 branches across 77 cities in the country. நம்ம கண்ட்ரியில் மட்டும் பார்பிக்யூ நேஷன் ஒரு 164 branches வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ வைட் ஸ்ப்ரெட் ப்ரெசன்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் சொன்ன மாதிரி கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் பார்பிக்யூ நேஷன் இஸ் ரியலி டூயிங் வெல். சரி, ஓகே, இண்டஸ்ட்ரி இஸ் குட், த கம்பெனி இஸ் ஹேவிங் குட் ப்ரெசன்ஸ். ஸோ வாட் எல்ஸ் நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், த வேல்யூ. இந்த பார்பிக்யூ நேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு 500 rupees கொடுத்து இந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஒர்த்தா? தட் மீன்ஸ் they have just mentioned it as in the price range of 498 to 500 in the IPO for 30 stocks. கரெக்டாங்க, நம்ம ஐபிஓட ரேஞ்ச் பார்த்தோம், அதில் 498 to 500 இருந்தது. 30 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கன்சிடர் தட் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் காட் அக்செப்டட். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க. இந்த ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்டென்ஷன் என்ன? ஸோ யூஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் கம்பெனி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே, வி ஆல்வேஸ் வேல்யூ த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல்ஸ். கரெக்ட்.
So next comes the financial part of the company, the performance of the company for the past years. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Financials of the company, the performance of the company, what was the performance? இப்போ அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ அந்த அளவுக்கு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ சப்ஜெக்டிவாக சொல்லாமல் இது ஒரு குவான்டிஃபைடு மேனரில் சொல்கிறதுக்கு ஃபார் த பாஸ்ட் 3 yearsாக த கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் அப் டு த எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ். ஸோ தேர் ஏர்னிங்ஸ் வாஸ் தேர் இன் தி நெகட்டிவ் ஜோன். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. ஸோ இது நான் மட்டும் சொல்லலை, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஐபிஓலேயே தேவ் மென்ஷன்ட் இட். ஐ ஜஸ்ட் ரீட் இட் ஃபார் யூ. நீங்கள் பாருங்கள், இது எக்கனாமிக் டைம்ஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ஐபிஓ. Here they have mentioned it like the price to earnings ratio based on the diluted earnings per share for the fiscal 2020 for the issuer என்றது இந்த இடத்துல BBQ Nation, ஓகேங்களா, at the upper end of the price band. அந்த upper end of the price band ன்னு நான் சொல்கிறது வந்து 500 rupees is not meaningful. So note this word particularly, it is not meaningful as earnings per share was negative compared to the average industry peer group. So இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம BBQ Nation கம்பெனி வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்னேன். பட் BBQ Nation கம்பெனியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஏர்னிங்ஸ், அவங்களோட ரெவென்யூ வந்து இட் இஸ் நாட் அப் டு த எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ். ஸோ அந்த பர் ஷேர் ஏர்னிங்ஸ் இட்ஸ் நாட் தட் குட். அதுதான் வந்து இதோட டேக். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் யூ கேன் சி. ஸோ ஃபைனலி அந்த கம்பெனிஸ் வந்து இந்த கரோனா வைரஸ் பேண்டமிக்கில் தே காட் ரியலி அஃபெக்டட் வித் த க்ளோசிங் ஆஃப் ஆல் த ரெஸ்டாரண்ட்ஸ், த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், the hospitality industry itself suffered a lot. So what they did something interesting, that BBQ Nation entered into the delivery segment. Food deliveryயில் அவங்க என்டர் ஆனாங்க. So slowly they clocked their returns, but that was not up to the expected mark. So what is happening? So earnings was not in the right direction. It is in the negative territory, and the company is looking for this IPO to expand its business and also to reduce its debt. So கம்பெனியோட objective என்னவா இருக்கும்னா, இந்த ஐபிஓவில் வர அலாட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டில் அந்த கம்பெனியோட டெப்டை குறைச்சிட்டு they wanted to expand the business. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் we are investing in the brand that BBQ Nation. We wanted to invest in a particular company whose financial is that good and much better. So take a call with BBQ Nation, and with respect to the performance of the industry, overall industry, there is a mad rush in the IPO. So I wouldn't say like IPOன்றது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, I would say the company's fundamental is like you have to wait and watch. So this is what my call. நான் சொன்ன கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லிட்டேன், கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டேன், அந்த கம்பெனிக்கு ஏன் அந்த மாதிரி இஷ்யூ ஆகுதுன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி ஸ்பீக்கிங், இந்த பர்டிகுலர் கம்பெனி BBQ Nation ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அவங்க ஏர்ன் பண்ணுற ரெவென்யூவில் 80% அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே அவங்களுக்கு போயிடுறது அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. ஸோ ரிமெம்பர், such a kind of capital intensive business has to run the show, correct? இப்போ BBQ Nationன்ற ஒரு பர்டிகுலர் கம்பெனி கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ given the status of the COVID-19 pandemic, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன மூடில் இருக்கோன்னா, இட்ஸ் March 24th டுடே. அவங்க இந்த டைமில் இந்த ஐபிஓ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ஹேப்பன் டுடே இன் த நிஃப்டி? So there is a free fall in the Nifty today. So almost like 14,500 levels வந்து Nifty meet பண்ணுச்சு, but it has took support at the 14,500 levels. So Nifty is having a negative impact today based upon various aspects. But அதுக்கும் இந்த ஐபிஓக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் என்னோட அடுத்த இன்டென்ஷன். நிஃப்டியோட ஃபால்க்கும் இப்போ ஐபிஓ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்க டைமுக்கும், March 24th வந்து ஐபிஓ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, March 26th முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி எதனால் விழுது அண்ட் வாட் இஸ் த மூட் ஆஃப் த நேஷன்? ஸ்லோவாக பாருங்கள். தெர் இஸ் a நியூஸ் லைக் செகண்ட் வேவ் ஆஃப் கரோனா வைரஸ் மைட் கம். இட் இஸ் நாட் a குட் நியூஸ் ஃபார் திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டர் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா? So you have to look for the future prospects of that particular industry.
given the status of the COVID, the second wave வருது பாருங்க. நேத்து டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா if I'm not wrong approximately around 40,000 கேசஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஆர்கனைசேட் ஆப் வச்சிருக்கவங்க கூட பார்க்கலாம், லைவாகவே பார்க்கலாம். இட் இஸ் மோர் தென் 47,000. So it is more than 10% increase in the number of cases which has been recorded today. So March 23rd and March 24th. This is the status of COVID. So what was the status of the Nifty? So 1 year ago, exactly on March 23rd, Nifty was trading around 7,500 approximately, 511. And after 1 year, the Nifty was trading on 14,800 approximately. நான் வந்து இன்னைக்கு டேட்டாக்கு முன்னாடி டேட்டாவை சொல்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100% Nifty got recovered. So the economy analysis buddy, it is a V-shaped recovery. Can't you think like there will be a small amount of correction in the future, near future, immediate future? So advantages வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBQ நேஷனுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு தி அட்வான்டேஜஸ். ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இந்த BBQ நேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் அண்ட் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் சே 500 rupees BBQ நேஷன்ன்றது ப்ரைஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, is this the right time to invest in BBQ nation? I would say this is the time to wait and watch. So make your decision as an informed decision. இந்த மாதிரி ஒரு வேல்யூ ப்ரப்போர்ஷன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ஆல்வேஸ் சஸ்டைனபிள். So it is the right advice, and to know what is the value investing, to know what is the fundamentals, how to track these fundamentals, how to find out this price to earnings ratio, இதோட interpretations தெரியும்னா you can very well log on to our website and you will know about our basics course. So have fun guys, be safe because coronavirus is stepping in. So follow all the social distancing guidelines and things like that, and make an informed decision and be a wealthy investor. Thanks for watching. Thank you.